வருஷத்தினுடைய இது கடைசி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி, ஆண்டவரே இது லாஸ்ட் வீக்காக இருக்குது, அதனால் சில வார்த்தைகளை நல்லா நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வந்து, இது இல்லாமல் நீ வந்து புதிய வருடத்துக்குள்ளே நீ நுழைஞ்சிடாத அப்படின்னு ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே பேசினார். இன்றைக்கி ஒரு 4 காரியங்களை உங்களோடு நான் பேச போகிறேன். இந்த 4 காரியங்களும் இந்த விஷயம் இல்லாமல் ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து புது வருஷத்துக்குள்ளே நுழையக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து 400 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அவர்களுடைய இருதயம் எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னா, எப்படியாவது எகிப்து தேசத்தை விட்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு. போயிடணும். ஏன்னா ஒரு வருஷத்தினுடைய அடிமைத்தனால அது கிட்டத்தட்ட 400 இயர்ஸ், 400 வருடமாய் அவர்கள் தாத்தாவுக்கு தாத்தா எல்லாரும் வந்து, தாத்தா ஊட்டி விடும்போது என்ன ஊட்டி விடுவார்னா, ஒரு நாள் பா, அந்த நாள் நம்ம இங்கே இருக்க மாட்டோம், நமக்காக ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு கானான் இருக்குது, அங்கே போவோம். அது நமக்கு கைவேலை இல்லாத கட்டப்பட்ட வீடு இருக்கும், அங்கே நல்ல நதி இருக்கும், அங்கே ரொம்ப செழிப்பாக இருக்கும், அங்கே நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போம், அங்கே இந்த அடிமை வேலை இல்லைன்னு பல ஜெனரேஷனா அவங்க சொல்லிட்டே வர்றாங்க. அப்போ ரொம்ப அவசரமா இருக்காங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உனக்கு 400 வருடம் நீ காத்திருக்கன்னு எனக்கு தெரியும், ஆனா நீ அவசரமா போக முடியாது. நான் ஒரு சிலதை நான் உனக்கு சொல்றேன். நீ கானான் தேசத்துக்குள்ள நீ நுழையும் போது நீ சரியா நுழையல, நீ ஆயத்தமே இல்லாம நீ நுழைஞ்ச அப்படின்னா அந்த ஆசீர்வாதம் உனக்கு கடைசி வரைக்கும் இருக்காது. அதனால ஆண்டவர் அவர்களுக்கு சில கண்டிஷன்ஸை கத்தர் கொடுத்தாரு. இந்த ஓட்ட பந்தயத்துக்காக நம்ம ஸ்கூல்ல ஓடுவதற்காக பார்த்தீங்கன்னா அந்த காலை ஒரு விதவிதமாக வச்சு அப்படியே இருப்பாங்க பாருங்களேன். நம்ம இங்கே கூட நிறைய பேர் ஃபர்ஸ்ட் விசிலுக்கு ஓடின ஆட்கள்லாம் இருக்காங்க தெரியுமா? அது பொதுவாக எத்தனை விசில் அடிப்பாங்க, இல்லைனா என்ன கவுண்டிங் சொல்லுவாங்கன்னா 1 2 3 கோ அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும், ஓடணும். நம்ம நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ஓடணும்னு நினச்சிட்டு 1 அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா 10 ஆட உட்கார்றா, ஏண்டா அவசரப்படுற, டைம் ஆகுதுடா. நிறைய பேர் அந்த மாதிரி. நான் நம்புறேன் என்னன்னா, ஜனங்கள் எல்லாருமே இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் எப்படா எப்ப போலாம், அவ்வளவு பாடு, அவ்வளவு உபத்திரவம், அவ்வளவு கண்ணீர் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இல்ல நீ வெயிட் பண்ணு, நீ இதெல்லாம் செய்யணும், எல்லாருடைய வாசல்லையும் இது பண்ணணும், இந்த காரியத்தெல்லாம் கிளீன் பண்ணணும், உன்னை பரிசுத்தப்படுத்தணும், அதற்கு பிறகு நீ கானானுக்குள்ள போயிட்டேன்னா அந்த கானான் உனக்கு ஆசீர்வாதமா அமையும்னு கர்த்தர் உங்களுக்கு சொல்ற. ஸோ ஆனால் அதனால 2023 வருடம் உங்களுக்கு ஆசீர்வாதமான வருஷமா மாறணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இது இல்லாம நீங்க போகவே கூடாது. இன்னைக்கு ஒரு பொருத்தனை எடுத்துருங்க. ஆண்டவரே என்ன, இனி இருக்கிற கொஞ்ச நாள் ஒரு 12-13 நாள் தான் இருக்குது. இந்த 13 நாளில் கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்திட்டே இருக்கிறார். நீ ஆயத்தப்படு. அப்படி நீங்கள் ஆயத்தப்படுவீர்களானால் கண்டிப்பா நம்புறேன் வருகிற ஆண்டு உங்களுக்கு ரொம்ப வெற்றியாய் ஆசீர்வாதமான ஆண்டாய் கர்த்தர் மாற்ற பண்ணுவார். இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். சோ இன்னைக்கு ஒப்பு கொடுக்கும் போது, இன்றைக்கு ஆயத்தமாகும் போது வருகிற வருஷத்தை நம்ம நல்லா பார்த்துருவோம். ஆமென். நான் ஒரு 4 காரியத்தை வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வேதத்தை திறந்து நம்ம வாசிக்க போகிறோம். முதலாவதாக ஆண்டவர் வந்து நம்ம இடத்துல என்ன விரும்புகிறார் அப்படின்னா, வாசிக்கலாம். யாத்திராகமம் நீங்கள் வந்து 33ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 14வது 15வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். 15வது வசனம். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த தேவனுடைய தாசனாகிய மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து கானானுக்கு வழி நடத்திட்டு இருக்கிறார். அப்போ இடையில வந்து பெரிய துன்பங்களை அவர் சந்திக்கிறார். இந்த ஜனங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுத்து ஆண்டவரை ரொம்ப கோபப்படுத்துறதுனால ஆண்டவர் ஒரு காலகட்டம் வரும்போது சொல்றாரு, மோசே இந்த ஜனங்களை நீ கூட்டிட்டு போ, என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், இவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனம், அதனால இவங்க கூட வர்றதற்கு எனக்கு அந்த அளவுக்கு விருப்பம் இல்லை, நான் வர முடியாது அப்படின்னு சொல்லு. அப்போ இந்த மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே இல்லை, நீர் எங்களோடு கூட
வராதே போனால் நாங்க இந்த இடத்தை விட்டு போக முடியாதுப்பா. எங்களை விசேஷமானவர்கள் அப்படின்னு இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க. நாங்க எதனால விசேஷமானவர்கள் அப்படின்னா, நீர் எங்களோடு கூட வருகிறதுனால அல்லவா. நீங்க எங்க கூட வர்றதுனால தான் நாங்க ஸ்பெஷல். நீங்க எங்க கூட வரல அப்படின்னா நாங்க ஒரு ஸ்பெஷல் கிடையாது. நல்லா கவனிங்க, மோசேயினுடைய கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிற கோல் அவனுடைய கையில தான் இருக்குது. அந்த கோல் செங்கடலை இரண்டா பிளந்துருச்சு. அந்த கோல் சர்ப்பம் ஆயிருச்சு. அந்த கோலினால இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே அந்த எகிப்திலே 10 வாதைகள் நடந்தது. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நான் உன் கூட வராட்டி என்ன, என் கோல் உன் கூட இருக்குல்ல, அதனால அற்புதம் பண்ணிடுறான்ல, கோல் போதும், அவ்வளவுதான், இந்த கோல்ல நான் எல்லாத்தையும் பண்ணிடுவேன். இந்த கோல் கர்த்தர் தந்துட்டாரே, அது போதும், அது போதும். ஆட்களை தந்துட்டாரே, ஆரோன் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருந்தார், சரி ஆரோன் உன் கூட இருக்கிறான்ல, அது போதாதா, அவன் பார்த்துக்குவான். நல்லா நினைச்சுக்குங்க. ஆனால் இந்த தேவனுடைய மனுஷன் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவரே நீர் கொடுத்த கோல் என் கூட இருக்கட்டா கூட பரவாயில்ல ஆண்டவரே, நீங்க எனக்கு கொடுத்த ஆரோன் என் கூட இல்லாட்டா கூட பரவாயில்ல ஆண்டவரே, நீர் என்னோட கூட வராதிருந்தால் இவ்விடத்தை விட்டு எங்களை அனுப்பாதிரும். என்னை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த வருஷம் ஒருவேளை நீங்கள் இந்த கடைசி நேரத்தில் கூட ஜெபிச்சுட்டு இருக்கலாம். இல்ல இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள நான் ஒரு காரோட தான் உள்ள போயிடணும், நான் ஒரு பைக்கோட தான் உள்ள போயிடணும், நான் அந்த இடத்தை வாங்கிட்டு தான் உள்ள போயிடணும். ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் இது இல்லாம என்ன அனுப்ப மாட்டேன். எனக்கு ஒரு வேலையை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு சம்பள உயர்வை கொடுங்க ஆண்டவரே, ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருங்க ஆண்டவரே, அதற்கு பிறகு என்ன ஒரு புதிய வருஷத்துக்குள்ள கொண்டு போங்க ஆண்டவரேன்னு நீங்க நிறைய பேர் ஜெபிச்சுட்டே இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், உங்க ஜெபத்தை மாற்றுங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல என்ன சொல்லணும் அப்படின்னா, ஆண்டவரே புதிய வருஷத்துக்குள்ள நான் காலடி எடுத்து வைக்கிறேன், என் கூட நீங்க வாங்க ஆண்டவரே, என் கூட நீங்க வாங்க ஆண்டவரே. ஒருவேளை உங்க கூட இந்த வருஷம் வேலை வராம இருக்கலாம், சம்பள உயர்வு உங்களுக்கு வராம இருக்கலாம், நீங்க நினைச்ச எதுவுமே உங்களோடு வராம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் மட்டும் உங்களுடைய கரத்தை பிடித்து உள்ளே வருவாரானால் நான் நம்புறேன், ஆண்டவர் செய்கிற காரியம் வாய்க்கும். கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் பர்வதங்கள் உங்களுக்கு வழி கொடுக்கும். கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் சகலமும் நன்மையாகவே மாறும். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து எல்லாரும் கேளுங்க, நீங்க கையை பிடிச்சிட்டீங்க ஆண்டவரே, ஆனா இந்த வருஷம் யாரோ ஒருத்தர் இந்த ஜெபத்துல இருக்கிறவர்கள் ஒருவேளை நீங்கள் பின்மாறி போயிருக்கலாம். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களுக்கு இல்லாம போயிருக்கலாம். வேலை 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 அப்படின்னு நீங்க ஓடி இருக்கலாம். பணம் 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 அப்படின்னு நீங்க ஓடி இருக்கலாம். ஒருவேளை இந்த வருஷத்திலிருந்து நீங்க புதிய வருஷத்துக்குள்ள போகிறதற்கு உங்க கையில எல்லாமே உங்க கையில இருக்கலாம், உங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. புது வருஷத்துல நீங்க ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு உங்க கையில பணம் இருக்குது, நீங்க நல்ல சாப்பாடு சாப்பிடுவதற்கு உங்கள்கிட்ட நல்ல வசதி இருக்குது. நான் ஒன்னும் வெறுங்கையா புதிய வருஷத்துக்குள்ள போல, ஒரு நல்ல ஆசீர்வாதத்தோட தான் போறேன் அப்படின்னு நீங்க நிறைய பேர் இருக்கலாம். அவ்வளவுதான். இல்லை இல்லை, நான் சொல்றேன், 1000 வேலைகள் சம்பளங்கள் உயர்வுகள் இருந்தாலும் இயேசு உங்க கூட வராம புதிய வருஷத்துக்குள்ள நான் போக மாட்டேன்னு யார் தீர்மானம் எடுக்கிறாங்களோ அவங்கள தான் கர்த்தர் வெற்றியாய் நடத்த போறார். அல்லேலூயா. கையை உயர்த்தி ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே நீங்க என் கூட வரணும் ஆண்டவரே. சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு வேற ஒன்றும் வேணாம், என் கரத்தை பிடிச்சு என் தோள் மேல கையை போட்டு, ஆண்டவரே புதிய வருஷத்துக்குள்ள நான் நுழையும் போது நான் மட்டும் இல்ல, இன்னைக்கு நான் மட்டும் தனியா தான் இருக்கேன், என் கூட வர்றதுக்கு யாரும் இல்லை ஆண்டவரே. புதிய வருஷத்துல நினைச்சு பார்த்தா என் கூட வர்றதுக்கு ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. ஆனா இன்றைக்கு போதகர் சொல்றது மாதிரி என் கையை உயர்த்தி ஒண்ணு மட்டும் கேட்கிறேன், நீங்க என் கூட வந்தா செங்கடலை தாண்டுவேன், நீங்க என் கூட வந்தா மதுல தாண்டுவேன், நீங்க என் கூட வந்தா எதிரியை சமாளிப்பேன், நீங்க என் கூட வந்தா எனக்கு உயர்வு வேண்டும். இன்றைக்கு நான் ஜெபிக்கிறேன், என் கூட நீங்க வாங்க ஆண்டவரே. சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க, நீங்க என் கூட, ஆண்டவரே நீர் என் கூட வரலன்னா புது வருஷத்துக்குள்ள என்ன அனுப்பாதிருமா ஆண்டவரே. என் கையை பிடிச்சிருங்கப்பா, நான் உங்களை ஃபீல் பண்ணணும், நான் உங்களை தொடணும், நான் உங்க பக்கத்துல நிக்கணும், நீங்க என் கையை பிடிச்சிருக்கிறத நான் உணரணும், அந்த பிரசன்ஸை உணரணும் அப்பா. இல்ல அப்படின்னா நான் புது வருஷத்துக்குள்ள போறதுக்கு ஆயத்தம் இல்லை. ஆமென். நீங்க வராம
நாங்க ஒன்றும் செய்ய முடியாது, நீங்க பேசாம காரியம் ஒன்றும். சத்தமா கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லும், நீங்க வராம நாங்க ஒன்றும் செய்ய முடியாது, நீங்க பேசாம காரியம் ஒன்றும் வாய்க்காது. ஹல்லேலூயா. சோ புது வருஷம் உங்களுக்கு வெற்றியாய் மாறுவதற்கு, ஆசீர்வாதமா இருப்பதற்கு, ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லாம போக மாட்டேன். என்னன்னா உங்க கையை பிடிக்காம நீங்க இல்லாம என்ன இந்த வருஷத்துக்குள்ள அனுப்பாதிருங்க. நீங்கள் ஆதியாகமம் 46ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிப்பீர்களானால், நான் உன்னுடனே எகிப்திற்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன், யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை, இங்கே யாக்கோபை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த யாக்கோபை குறித்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த யாக்கோபனுடைய வாழ்க்கையில எத்தனையோ காலங்கள் இவர் தனியாகவே ஓடினார். பார்த்து தனியா ஓடின ஒரு மனுஷன். அவங்க குடும்பத்தில் இருக்கும்போது தனியா ஓடினாரு, அவங்க அப்பாட்ட இருக்கும்போது தனியா ஓடினாரு. எதை அதிகமாக நம்பினாரோ அல்லையோ தன்னுடைய ஞானத்தை அவர் ரொம்ப நம்பினார், தன்னுடைய பலனை அவர் ரொம்ப நம்பினார். நம்ம ஞானமா பிழைக்கணும், நம்ம ரொம்ப சோர்வா இருக்கிறோம், அதனால ஏமாத்தியாவது பிழைச்சிடணும் அப்படின்னு தன்னை குறித்து தான் மேல ரொம்ப கான்ஃபிடன்ட் அதிகமான ஒரு மனுஷன் தான். ஆனா இப்போ சோர்ந்து போயிட்டாரு, ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு. அவருக்கு முன்பாக 15 ஆண்டுகளுக்கு முன்பாக காணாம போன ஒரு பையன் பெரிய பெரிய ரதங்களை அனுப்பியிருக்கிறார். அதான் நம்ம ஊர் பணக்குப்படி பார்த்தா BMW, ஆடி, பென்ஸ் கார் அந்த மாதிரி அவங்க மகன் 15 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன பையன் அவ்வளோ பெரிய கார் அனுப்பி, ஒரு கார் அப்பாவுக்கு அவங்கள பந்தோஸ்தா கூட்டிட்டு வர்றதுக்கு இன்னும் நிறைய கார் அனுப்பி, நான் நல்லா இருக்கேன்ப்பா, கடவுள் என்ன ரொம்ப ஆசீர்வதிச்சிட்டாரு, நீங்க வாங்கன்னு கூப்பிட்டு அந்த மாதிரி அந்த ஒரு சிச்சுவேஷன். இவங்க இருக்கிற இடத்துல பயங்கரமான பஞ்சம், சாப்பாட்டுக்கு வழி இல்லை, சாப்பாட்டுக்கு பல கிலோமீட்டர் தூரம் போய் தன்னுடைய மகன் இருக்கிற இடத்துல சாப்பாடை வாங்கிட்டு வரணும். அதுதான் அவங்களுடைய நிலைமை. சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, எங்கு பார்த்தாலும் பஞ்சம். தன்னுடைய மகன் வண்டி அனுப்பி இருக்கிறான், தன்னுடைய மகன் உயர்ந்த இடத்துல இருக்கிறான். ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு பெரிய தயக்கம், இவ்வளவு ஆசீர்வாதம் என் கூட இருந்தாலும் ஆண்டவரே நான் போகவா வேணாமா, நான் போகலாமா வேண்டாமா? அப்பதான் ஒரு வார்த்தை வருது, நீ எகிப்திற்கு போகிறதுக்கு பயப்படாதே, நான் உன்னோடு கூட எகிப்திற்கு வருவே. இந்த ஜபத்தில் இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, யாரோ ஒருத்தர் இந்த யாக்கோபை போல இந்த இடத்துல இருக்கலாம். பாஸ்டர் எனக்கு விருப்பமே இல்லை பாஸ்டர், ஒரு புது வருடம் பார்க்குறேன் அப்படின்ற சந்தோஷம் எனக்குள்ள சுத்தமா இல்லை. நான் வெறுங்கையா இந்த வருஷத்தை நான் ஆரம்பிச்சேன், நான் இந்த வருஷத்தை வெறுங்கையா முடிக்க போறேன், நான் கொண்டு போறதுக்கு எதுவுமே என்கிட்ட இல்லை, இழந்ததுதான் நிறைய இருக்குது. இந்த வருஷத்துல இழந்தேன், இந்த வருஷத்துல என்னை விட்டு போயிருச்சு, இந்த வருஷத்துல என் வேலை எடுக்கப்பட்டுருச்சு, தொழில் இல்லை, நான் ஒண்ணுமே இல்லாம போறேனே அப்படின்ற கலக்கத்தோட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் கையை கொடுத்து பேசுறாரு, மகளே மகனே, இல்ல நீ எதுவுமே இல்லாம இந்த புது வருஷத்துக்குள்ள காலடி எடுத்து வச்சாலும் உன் கூட இந்த உலகத்திலே இருக்கிறதுல பெரிய சொத்து, யாருமே கொடுக்க முடியாத சொத்து, யாருமே கொடுக்க முடியாத சொத்து, உங்களுடைய பிரயாசத்தினால், உங்களுடைய வேலையினால், உங்களுடைய சாதுரியத்தினால் சம்பாதித்து கொண்டு போக முடியாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் கரத்தை பிடித்து வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னோடு கூட புதிய வருஷம் கடந்து வருவேன், உன் தொழிலிலே கடந்து வருவேன், ஆண்டு முழுவதும் ஹல்லேலூயா இதுவரையிலும் நடத்தின கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னோடு கூட நடந்து வருவேன். ஆமென் சொல்லுவோம். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக உங்களுடைய இருதயத்தை திருப்புங்க. சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒன்றும் இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் இல்லைனாலும் பரவாயில்ல. நேற்றைக்கு இந்த வார்த்தையை தியானித்து படுக்க போகும்போது நான் ஆண்டவரிடத்தில் அப்படிதான், ஆண்டவரே நான் ஒரு புது வருஷத்துக்குள்ள நுழையும் போது
எனக்கு எனக்கு ஒன்றுமே இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் என் கையை பிடிச்சி, தொடர்பை அற்று போனவர்கள், கரத்தை விட்டு விட்டு தூரம் போனவர்கள், இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேரை ஆண்டவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். இந்த வர்ற வருஷமாவது கர்த்தரோட நீங்க நடப்பீங்களா? நீ தனியாக பிரயாசப்பட்டது போதும் தேவ பிள்ளையே, தனியாக பிரயாசப்பட்டது போதும். இனி என் பயணம், இனி எனக்கு இருக்கிற புதிய வருடம் என் தேவனோடு மாத்திரமே, என் கர்த்தரோடு மாத்திரமே. கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே உங்க இருதயம் அப்படியே ஜெபத்தினால நிரம்பட்டும். அதான் மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் எங்களோடு கூட வராவிட்டால் இந்த இடத்தை விட்டு எங்களை அனுப்பாது, எங்களை அனுப்பாது, எங்களை அனுப்பாது. எங்க கரத்தை புடிங்க ஆண்டவரே, எங்க கரத்தை புடிங்க ஆண்டவரே. நீங்க என் கூட வாங்க ஆண்டவரே. எனக்கு முன்பாக பெரிய பர்வதம் முன்னாடி நிக்குது, எப்ப விழத்தள்ளலாம் அப்படின்னு மனுஷன் காத்து கிடக்குறான். இவனுக்கு மரணம் வராதா? இவன் விழமாட்டானா? இவன் குடும்பம் ஒண்ணும் இல்லாம போகாதா? எத்தனை பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனாலும் அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் தலை நிமிர்ந்து வாழும்படி என் பலத்தால என் வேலையை நிறுத்த முடியாது, என் பலத்தால என் குடும்பத்தை நிறுத்த முடியாது. புது வருஷத்துக்குள்ள நுழைகிற எனக்கு ஒரு பலன் தேவை, அது உங்க பலன். அதனால இந்த செய்தியிலே என் கையை உயர்த்தி ஜெபிக்கிறேன். சத்தமா சொல்லுங்க, நீங்க என் கூட வாங்க ஆண்டவரேன்னு. பத்தல அந்த சத்தம், வான பரியந்தம் உங்க சத்தம் எட்டுறது மாதிரி. இயேசுவே, வாலிப தம்பிங்க கூட சொல்லுங்க, நான் நம்புறேன் கர்த்தர் உன் கரத்தை பிடிச்சு நடத்தும் போது நீ ஒரு ஆச்சரியத்தை பார்ப்ப, ஒரு அதிசயத்தை பார்ப்ப. உன் கை வருகிற வருஷம் வெற்றியை பார்க்கும். ஓ ஹல்லேலூயா, உன் குடும்பத்தில் ஒரு பெரிய வெற்றியை பார்க்க முடியும். இயேசுவே என் கூட வாங்க. நீங்க இல்லாம இந்த வருஷத்தை முடிச்சிட்டனே, உங்களை துக்கப்படுத்தி இந்த வருஷத்தை முடிச்சிட்டனே, உங்க கையை விட்டுட்டு இந்த வருஷத்தை முடிச்சிட்டனே. ஆனா நான் எனக்கு வருகிற வருஷம் அப்படி விருப்பம் இல்லை. என் பயணம் உங்களோடு தான், என் வாழ்க்கை உங்களோடு தான், என் வேலை உங்களோடு தான், என் படிப்பு உங்களோடு தான், என் ஊழியம் உங்களோடு தான், எல்லாமே உங்களோடு தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா சொல்லலாமா? இப்போ நீங்க வராம நாங்க ஒன்றும் செய்ய முடியாது, நீங்க பேசாம காரியம் ஒன்றும். ரெண்டு கையை மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க வராம. இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் போது, இந்த வருஷம் முடிக்கும் போது என் பேங்க்ல ஏதாவது ஒரு பேலன்ஸை பார்க்காம நான் போகக்கூடாது. நீங்க முயற்சி எடுத்தது ஜெபித்ததெல்லாம் உண்மை, ஆனா இன்னைக்கு வெறுங்கையா நான் இந்த புதிய வருஷத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறேனே, ஒண்ணுமே இல்லாம காலடி எடுத்து வைக்கிறேன்னு நினைக்க வேண்டாம். எல்லாவற்றையும் கொடுக்கிற, சகலவற்றையும் கொடுக்கிற, சகலவற்றையும் அருளுகிற ஆண்டவருடைய கரத்தோட பிடிச்சிருக்குமே. ஆனால் ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உனக்கு முன்பாக இருக்கிற பர்வதம் எம்மாத்திரம், உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த கடன் எம்மாத்திரம், உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த பிரச்சனை எம்மாத்திரம். ஆண்டவர் போகிற இடத்துல தடைகள் உடையும், ஆண்டவர் போகிற இடத்துல வாசல்கள் திறக்கும். கரங்களை தட்டும் போதே அந்த அபிஷேகம் உங்க மேல இறங்கட்டும். ஆண்டவர் உங்க கூட வரும்போது இந்த வருஷத்திலே பார்த்த சகல துன்பத்திற்கும் பதிலாக இயேசு உங்களை மகிழ்ச்சி ஆக்குறதற்கு வல்லவர். நீங்க வராம நாங்க ஒன்றும் செய்ய முடியா. சத்தமா சத்தமா சத்தம். நான் நம்புறேன் நிறைய பேருடைய கரத்தை கர்த்தர் பிடிக்கிறத பார்க்கிறேன். ஒரு சில வாலிப தம்பிங்க தங்கச்சிங்களுடைய கரத்தை கர்த்தர் பிடிக்கிறத பார்க்கிறேன். உன்னை கர்த்தர் அம்பரா துணியில வச்சு மூடி பொதிஞ்சு கொண்டு கர்த்தர் பயன்படுத்துகிற வருஷமா வருகிற வருஷம் மாற போகிறது. கர்த்தர் உன்னை யூஸ் பண்ற வருஷமா மாற போகிறது. அவருடைய கரத்துல நீ இருக்க போகிற. ஹல்லேலூயா. ஆண்டவர் உன் கூட வரும்போது நீ அவமானப்பட்ட இடத்துல கர்த்தர் உன்னை அங்கீகரிக்க போறாரு. கைகளை உயர்த்தி ஜெபிக்கிறவங்க ஜெபி. இயேசுவே 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 இயேசுவே, நீங்க என் கூட வருகிறதற்காக நன்றி, நீங்க என் கூட வர்றதற்காக நன்றி. ஆமென்.
ஆமென். ஸோ இன்றையிலிருந்து நீங்கள் இந்த வருஷத்தை முடிகிற வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். என்ன ஜெபம் அப்படின்னா, ஆண்டவரே நீர் எங்களோடு வராதிருந்தா. ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரோட உறவாடுகிற ஒரு 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 ஐக்கியம் உங்களுக்கு வேணும். பர்சனலாக உங்களுக்கும் ஆண்டவரை தெரியணும், ஆண்டவருக்கும் உங்களை தெரியணும். நீங்கள் ஆண்டவரிடத்தில் பேசணும், ஆண்டவர் உங்களிடத்தில் பேசணும். நீங்கள் அவரிடத்தில் கேட்கணும், அவர் உங்களுக்கு கொடுக்கணும். இதெல்லாம் மூணாவது நபருக்கு கூட்டத்தோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுறது, உங்களுக்காக இன்னொருத்தர் ஜெபம் பண்ணுறது, இது எல்லாமே இருக்கட்டும். ஆனால் தொடர்பு அப்படின்றது அம்மாவை வச்சு அப்பாவை வச்சு உங்களுக்கு அல்ல, பர்சனலாக உங்களுக்கும் கர்த்தருக்கும். அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், யாரெல்லாம் இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்க கை விட்டீங்களோ அவங்க எல்லாரும் இன்னைக்கு கர்த்தருடைய கரத்தை பிடிச்சிட்டு, பரவாயில்ல, நீ எதை குறிச்சும் யோசிக்காதீங்க, எதையும் ரொம்ப போட்டு உழப்பிக்க வேண்டாம். வருத்தம்தான், துக்கம்தான். ஆனால் ஒரு தீர்மானம் மட்டும், நான் போகும்போது இனி என் கரத்தோடு சேர்ந்து என் தேவனுடைய கரம். ஆமென் சொல்லுங்க. ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை புது வருஷத்துக்குள்ள நுழையும் போது எது இல்லாமல் நுழையக்கூடாது அப்படின்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் 32வது வசனத்தை வாசிக்க போகிறோம். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம், 62வது வசனத்தை கூட வாசிக்கலாம். அதே 22ஆம் அதிகாரம் 62வது வசனத்தை வாசிக்கும் போது, வெளியே போய் மனம் கசந்து அழுதான். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம், யோவான் எழுதின சுவிசேஷம். இந்த 3 வசனத்துக்கும் ஒரு கோர்வை இருக்குது. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரத்தில் 20ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது, பேதுருவை பார்க்கலும் மற்ற சீசன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறை இடத்திற்கு வந்து. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த பேதுருவை குறித்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த 3 வசனத்தையும் வாசிக்கும் போது ஆண்டவரை மறுதலிச்சாரு. ஆண்டவர் அவரிடத்துல சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ சேவல் கூவுறதுக்கு முன்னாடி நீ 3 தரம் என்னை மறுதலிச்சிருவ அப்படின்றாரு. உடனே இல்ல, உங்களோட நான் மறிக்க வேண்டியதா இருந்தாலும் மறிப்பேனே தவிர நான் கண்டிப்பா உங்களை மறுதலிக்க மாட்டேன். பொதுவாக பேதுரு அப்படின்னு நம்ம சொன்னாலே நம்ம எல்லாருடைய மனசுல என்ன வரும் அப்படின்னா, சரியான முந்திரி கொட்டை, சரியான. நம்ம விபிஎஸ்க்கு ஒரு பாட்டு கூட பாடியிருக்கோம், என்ன, பேதுரு முந்திரி கொட்டை மல்கூஸ் காதை வெட்ட அப்படின்னு இந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு கூட ஒரு வரி அதில் வரும். பார்த்தீங்கன்னா பட்டை எல்லாரும் அமைதியாக இருக்காங்க, ஆண்டவரை பிடிக்கிறான், உடனே பட்டயத்தை எடுத்து உன் காதை எதிர்பார்க்கவே இல்லை யாரும். ஒருவேளை இவன் பட்டயத்தை எடுக்கிறத கொஞ்சம் வேகம் கரைவா எடுத்திருந்தான்னா ஆண்டவர் பார்த்த உடனே சொல்லியிருப்பாரு, போடுறா அமைதியாடுறா அப்படின்ட்டு இருப்பாரு. ஆனா யாருமே கணிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து போட்டான் பாருங்களேன், அதுல முந்திரி கொட்டை. ஆண்டவர் கடல் மேல நடந்து வந்த உடனே எல்லாரும் அமைதியா இருந்தாலும் இவர் மட்டும் என்ன பண்றாரு, ஆண்டவரே நீரே ஆனால் நானும் வரட்டுமா அப்படின்றாரு. சரி, அதுல ஒரு முந்திரி கொட்டையா. அதுக்கப்புறம் பல ஒரு இடத்துல இல்லை, பல இடத்துல முந்திரி கொட்டை. கர்த்தர் முன்னாடி ஒரு விஷயம் வரும்போது, இவைகளெல்லாம் உங்களுக்கு சம்பவிக்கணுமா, இவைகளெல்லாம் உங்களுக்கு, அந்த இடத்துல ஆண்டவர் திட்டியே விட்டார் அவனை, எனக்கு பின்னாடி போ பிசாசேன்ட்டார். ஏன்னா அதுல யாருமே அந்த இடத்துல கேள்வி கேட்க மாட்டாங்க. இப்போ எல்லாத்துலயும் முன்னாடி நின்னவன், எனக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. த ஃபர்ஸ்ட் டைம், முதல் டைம் பேதுரு பின்னாடி போறாரு. நீங்க வாசிங்க அந்த வசனத்தை, 4வது வசனம், பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீசன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறை இடத்திற்கு வந்து. எப்பவும் யாருதான் முன்னாடி போவா? இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோட எழும்பி இருக்கிறாரு.
கல்லறைய அந்த 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 சூழ்நிலை வந்து இவன் தான் ஃபர்ஸ்ட் போகணும். எல்லாம் ஒருவேளை இவன் நல்ல மனசோட இருந்திருந்தான் அப்படின்னா, அவன் நல்ல இருதயத்தோட இருந்திருந்தான்னா கண்டிப்பா அவன் தான் முன்னாடி போயிருப்பான். நான் போறேன், நான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும், வர்றீங்களா வரலையா, நீங்க வந்தாலும் சரி வரலன்னு சரி நான் பார்த்துருவேன். ஆனா அவனுக்குள்ளே இருந்த குற்ற மனசாட்சி அவனை என்ன பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னா, அப்படியே ஸ்லோவாக்கிருச்சு. நான் எல்லாம் போனா ஆண்டவர் ஏத்துக்குவாரா? நான் சொல்லி சொல்லி தான் ஒண்ணுமே நான் கேட்கலையே, நான் தான் ஆண்டவரை ரொம்ப வருத்தப்படுத்திட்டேனே, ஆண்டவர் என்கிட்ட அப்பவே எச்சரிப்பு கொடுத்திருந்தாரு, ஆனா நான் வந்து இந்த மாதிரி விழுந்துட்டேனே. இன்னைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை பேதுருவனுடைய இதே சூழ்நிலையில் நீங்க வந்திருக்கலாம். ஆண்டவர் என்னை எப்படி பாச ஏத்துக்க முடியும்? நான் அவ்வளோ நல்லவனா? நல்லா கவனிங்க, உங்களுடைய பாவம் வந்து உங்களோட இருக்கிற வரைக்கும் சரி, சில டைம்ல ஓகேன்னு ஆண்டவர் உங்களை மன்னிக்கிறார், ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்கிறார். ஆனா இன்னொருத்தருக்கு உங்களுடைய பாவம் கடந்து போகும்போது ஜாக்கிரதையா இருக்கணும். மற்றவர்களுக்கு இடரல் உண்டு பண்ணுகிற நீங்கள் யாரா இருந்தாலும் கர்த்தர் சொல்கிறார், உங்களுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க நம்முடைய சில சில தவறுகள் இல்லாத மனிதர்கள் யாரும் இல்லை. சில தவறுகள் பர்சனலா தனிப்பட்ட விதத்துல, அது தனிப்பட்ட விதத்துல நீங்க மன்னிப்பு கேட்டுக்கலாம். ஆனா 4 பேருக்கு தெரிகிறது மாதிரி 4 பேருக்கு முன்னாடி வச்சு அடுத்தவர்கள் இடரல் உண்டு பண்ற அளவிற்கு நீங்க விழுந்து போகும்போது எச்சரிக்கையா இருங்க, கர்த்தருடைய கோபம் உங்க மேல வந்து. அப்போ இவருக்குள்ள ஒரு ஒரு கான்சியஸ், கில்ட்டி கான்சியஸ், சரி ஆண்டவர் என்ன மன்னிக்க மாட்டார் அப்படின்னு. ஆனா ஆண்டவர் பாருங்க, உயிரோட எழுந்த உடனே எல்லாரும் நிக்கிறத பார்த்துட்டு ஆண்டவர் ஃபர்ஸ்ட் யாரை தான் கேட்டார் அப்படின்னா, பேதுரு எங்கப்பா? அவன் அந்த சீடர்கள் வந்து ஆண்டவரிடத்துல கேட்டார், எப்பா எங்களை கேட்கல, இவ்வளவு இப்பதான் அவர் உயிரோடு எழும்பி வந்திருக்கிறாரு, அவர் யாரை கேட்டாரு? உன்னை கேட்டாருப்பா, உன்னை விசாரிச்சாருப்பா. இவன் மனசு அப்படியே உடஞ்சிருச்சு. சே, இவ்வளவு துரோகம் பண்ணி இவ்வளவு ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத நடந்தோம், என்ன கேட்டாரா? நான் எங்கன்னு கேட்டாரா? நான் அவரை பார்ப்பேன், நான் அவரை பார்ப்பேன். இந்த ஒரே ஒரு நன்றி உள்ள உணர்வு சிறைச்சாலைக்கு போகும்போது சந்தோஷமா போனாரு. அவரை இயேசுவை போல வாரினால அடிக்கும் போது இன்னும் கொஞ்சம் அடிங்க, எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாரு. கடைசியில் அவரை சிலுவையில் அடைக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கும் போது என்னை தலைகீழா கூட அடிச்சிருந்தப்பா, நான் இயேசுவுக்காக எல்லாவற்றையும் சகிக்கிறதற்கு. அவருடைய மனசுக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஒரு நன்றி உள்ள உணர்வு. சிஸ்டர், பிரதர், ஒரு புதிய வருஷத்துக்குள்ள நீங்க கடந்து போகிற நீங்க நிறைய பேர் ஆண்டவரை குற்றப்படுத்திட்டே போலாம், ஆண்டவரை திட்டிட்டே போலாம், நீங்க முறுமுறுத்துட்டே போலாம். எனக்கு என்ன செஞ்சாரு, எனக்கு என்ன பண்ணாரு, எனக்கு என்ன செஞ்சாரு. ஆனா இந்த புது வருஷத்துக்குள்ள போகும்போது முறுமுறுத்துட்டு இல்லை, புது வருஷத்துக்குள்ள போகும்போது ஆண்டவர்கிட்ட கோபமா இல்லை. ஒரு நிமிஷம் இந்த உலகத்துல வாழ்றதே கர்த்தருடைய பாதுகாப்பு இல்லாம வாழ முடியாது பிரதர். ஆபத்து, விக்கணும். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் செஞ்ச நன்மை 1 இல்ல 2 இல்ல, 1 இல்ல 2 இல்ல, லட்சம் இல்ல, கோடி. நான் சொல்றேன், எண்ணிக்கைக்கு மிஞ்சி அற்புதத்தை செய்து எத்தனை பேர் நம்மளை அழிக்க நினைச்சோம், நம்மளை வாழ வைக்கணும்னு நினைச்சு நம்மளை வாழ வச்சு இதுவரைக்கும் வந்த எல்லா பிரச்சனையும் நம்மளை காப்பாற்றி கை தூக்கி எடுத்து இன்னைக்கு வரைக்கும் நிக்க பண்ணி இருக்கிறாரே. நீங்க குடிக்கிறீங்கன்னு நினைச்சு நிறைய பேர் உங்களை தூசிச்சாங்க, நீங்க சிகரெட் அடிக்கிறீங்கன்னு நினைச்சு நிறைய பேர் உங்களை தூசிச்சாங்க, உங்க வாழ்க்கை சரியில்லைன்னு நினைச்சு நிறைய பேர் உங்களை தூசிச்சாங்க, நிறைய பேர் உங்களை வெறுத்தாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள்ட்ட பேச்ச நிறுத்தினவங்க இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் பேசுறது இல்ல. நீங்க கெட்ட வேண்ட பட்டத்தை எல்லா இடத்துலயும் போய் அவங்களுக்கு எவ்வளவு இடத்துல சொல்ல முடியுமோ அத்தனை இடத்துலயும் உங்களை பற்றி ஒரு தப்பை பார்த்தவங்க போய் சொன்னாங்க. ஆனா நீங்க செய்கிற ஆயிரக்கணக்கான தப்புகளை பார்த்தும் இன்னைக்கு வரைக்கும் மறைச்சு மன்னிச்சு காப்பாற்றி ஜெபம் பண்ணும் போதெல்லாம் கேட்டு கர்த்தர் உங்களை இவ்வளவு தூரம் நடத்தி வந்திருக்கிறாரே. புது வருஷத்துக்குள்ள போகும்போது எப்படி போகணும்னா, ஆண்டவரே உமக்கு நன்றிட்டு போகணும். ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே,
இந்த புது வருஷத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது. இந்த நாளில் உங்க இருதயம் ஒன்றுனா நினைச்சு என்ன பண்ணணும்னா, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, நீ இவ்வளவு தூரம் என்னை நீ நடத்துவதற்கு நானும் என் குடும்பமும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அப்பாவை பார்த்து, நீர் என்ன காமிச்சு கொடுக்கல அதுக்கு ஒரு நன்றி, நீர் என்ன விட்டு கொடுக்கல அதுக்கு ஒரு நன்றி. எத்தனை பேர் விட்டு கொடுத்தாங்க? எங்க பெத்த அம்மாவே என்ன விட்டு கொடுத்தாங்களே, அப்பாவே என்ன விட்டு கொடுத்தா, ஆனா நீங்க விட்டு கொடுக்கவே இல்லையா ஆண்டவரே? கைகளை உயர்த்தி உங்க எல்லாருடைய இருதயமும் நன்றியினால நிரம்பட்டும். சொல்லுங்க அப்பா பார்த்து, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. கேட்கல, கர்த்தர் சமூகத்துல போய் எட்டட்டும். நன்றி ஆண்டவரே. சத்தமா அப்படியே வேற யாருக்கும் சொல்ல வேண்டாம் சிஸ்டர், பிரதர், அப்பாவுக்கு தானே. அப்பா பார்த்து, ஆண்டவரே நீங்க மட்டும் இல்லட்டா நான் மறிச்சிருப்பேனே ஆண்டவரே. இத்தனை நடந்தும் அந்த பேதுருவை போல என்னை இவ்வளவு அழகா நேசிக்கிறீங்களே, என்னை பற்றி எல்லாம் அறிந்திருந்தும் என்னை நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பன். ஹalleluya. கூரை ஒன்றும் இல்ல என்ன நிறைவாக நடத்துறீங்க, கூரை ஒன்றும் இல்ல என்ன நிறைவாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, நலமாக நடத்து. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல. ஓ ஹalleluya. தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல. எல்லாருடைய கைய மேல உயர்த்தி தகப்பனே சத்தமா ஹalleluya, ஹalleluya. சத்தமா ஏசப்பாட்ட நன்றி சொல்லிட்டே இருங்க பார்க்கலாம். சொல்றவங்க எல்லாம் நன்றி சொல்லுங்க. நிமிஷம் தோறும் என்ன விசாரிச்சதற்காய், என்னை காப்பாற்றுவதற்காய், என் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காய், எனக்கு ஊழியத்தை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செஞ்சீங்க, எத்தனை நன்மை. எதை கண்டு நீங்க என்னை இவ்வளவா, எதை கண்டு என்ன, எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் இயேசுவே, எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில். எதை கண்டு நீங்க என்னை இவ்வளவா. இப்ப கைய மேல உயர்த்தி நன்றி, முழு முழு பலத்தோடு, முழு பலத்தோடு மனசார அப்பா பார்த்து சொல்லுங்க சிஸ்டர், மனசார அப்பா பார்த்து சொல்லுங்க பிரதர். எஸ் எஸ், உங்க இருதயம் இப்பவே ஆரம்பிச்சிருட்டும் அந்த நன்றி உள்ள உணர்வோடு. புதிய வருஷத்துக்குள்ள போகும்போது, நன்றியோட போகும்போது ஒரு புதிய பலம். நன்றியப்பா, நன்றி, நன்றியப்பா. உங்க ஜெபங்கள் கர்த்தர் சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. உங்களுடைய நன்றிகள் கர்த்தர் சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நன்றியப்பா, நன்றி, உமக்கு நன்றி. ஹalleluya.